அமலாக்கத்துறையினால டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு. எதனால இவர் கைது செய்யப்படுறாரு? இவரோட கைதுனால டெல்லியில என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட போகுது? இந்த கைது நடவடிக்கை பத்தி அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். அமலாக்கத்துறையினால இந்த கைது நடவடிக்கை இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறான விஷயம். இந்த கேஸ் கடந்த சில ஆண்டுகளாகவே போய்கிட்டு தான் இருக்கு. நவம்பர் 16, 2021 அப்பதான் முதல் முறையா டெல்லியோட முதலமைச்சர் ஒரு புதிய மதுபான கொள்கையை அறிமுகப்படுத்துறாரு. இந்த மதுபான கொள்கை படி என்னன்னா, அரசாங்கமே வித்துக்கிட்டு இருந்த மதுபானங்களை பிரைவேடைசேஷன் பண்றாரு. நிறைய பிரைவேட் கம்பெனிகளுக்கு சில்லறை வியாபாரமா அவங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. இதன்படி 850க்கும் மேற்பட்ட கடைகளை அங்க டெல்லியில திறந்து எல்லாருக்குமே விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விற்பனையில பல விதமான குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு காரணமாக தான் சிபிஐ விசாரணை நடத்துறாங்க. அந்த சிபிஐ மற்றும் இடியோட விசாரணையோட ஒரு அவுட்கமா தான் நேத்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த அமலாக்கத்துறை அப்புறம் சிபிஐ இவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியை 32 மண்டலங்களா பிரிச்சு ஒரு மண்டலத்துக்கு 27 கடைகள் அப்படிங்கிற பட்சத்துல 850க்கும் மேற்பட்ட கடைகளை பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைவேட் குறைஞ்ச விலையில மதுபானங்களை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த விலையில மதுபானங்கள் கிடைக்கிறது கன்சியூமர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் கம்பெனிகள் கலால் வரி கட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த எக்ஸைஸ் டியூட்டி, அந்த எக்ஸைஸ் டியூட்டி மூலமா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 890 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2022 ஜூலை வரைக்குமே இந்த புதிய மதுபான கொள்கை அமல்ல தான் இருக்கு. அந்த சமயம் புதிய தலைமை செயலாளரா நரேஷ்குமார் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு. இவர் தான் முதல் முறையா இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. டெல்லி கவர்மெண்ட் இந்த புதிய மதுபான கொள்கையில் பலவிதமான குளறுபடிகள் பண்ணியிருக்கு, நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவர் வச்சு அந்த குற்றச்சாட்டை அடிப்படையா வச்சுதான் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாரு. இப்போ இந்த உத்தரவின் அடிப்படையில சிபிஐ விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணை ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் இந்த புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் மட்டுமே அமல் இருந்த இந்த மதுபான கொள்கை மறுபடியும் திரும்ப பெறப்படுது. எல்லா கடைகளுமே கவர்மெண்ட் சார்பா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. ஆனாலுமே சிபிஐ இதோட நிறுத்தல. கிட்டத்தட்ட 11 பக்கங்கள் கொண்ட எஃப்ஐஆர் சப்மிட் பண்றாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் அக்யூஸ்டா அதாவது A1 மணிஷ் சிசோடியா அவரை தான் அக்யூஸ் நம்பர் 1 போட்டிருக்காங்க. அவர் யாருன்னா டெல்லியோட துணை முதல்வராக இருந்தவர். அவரு கூட சேர்த்து கோபி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரியுமே இதுல சம்பந்தப்படுத்துறாங்க. அந்த கோபி கிருஷ்ணா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல கலால் துறையோட ஆணையரா இருந்தவர். 2 பேர் தான் இந்த மெயினான அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு இதோட நிக்கலங்க. சவுத் குரூப் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர்களோட குழு இதுல ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாட்டுல இருந்திருக்காங்க. அந்த சவுத் குரூப் அப்படிங்கிற அந்த தொழிலதிபர்களோட குழு பல கோடி ரூபாய்களை ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொடுத்து அந்த பல கோடி ரூபாய் கொடுத்ததுனால தான் இந்த புதிய மதுபான கொள்கையை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுல பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல தெலுங்கானாவோட முதலமைச்சராக இருந்த KC சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவங்களையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. YS காங்கிரஸோட எம்பியா இருந்த ஸ்ரீனிவாசலு ரெட்டி இவருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விதமான பெரும்புள்ளிகள் எல்லாமே இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்படி பல பேர்கிட்ட விசாரணை நடத்தி பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை அப்புறமா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு அப்படிங்கறத அமலாக்கத்துறை வெளியிடுறாங்க. இப்ப அமலாக்கத்துறை வச்ச அந்த குற்றச்சாட்டுக்காக பல முறை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க. அதாவது நேர்ல ஆஜராகி உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புறாங்க. ஆனா பல முறை சம்மன் அனுப்பியுமே கெஜ்ரிவால் எந்த ஒரு தகவலுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் இது பிஜேபியோட சதி செயல். பிஜேபி இடியையும் சிபிஐயும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவரை ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ஒரு முறை கூட நேர்ல ஆஜராகவே இல்லை. கிட்டத்தட்ட 9 சம்மன்கள் அனுப்பியிருக்காங்க. இந்த 9 சம்மன்களுக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இப்போ கடைசியா அவர் என்ன கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு பெட்டிஷனுமே போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷன் நேற்று தான் ரத்து செய்யப்பட்டுச்சு. அந்த பெட்டிஷன் ரத்து செய்யப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு போயிட்டு அமலாக்கத்துறை 1 மணி நேரத்துக்கு மேலே அவர் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு பல ஆவணங்களை அங்கிருந்து எடுத்துட்டு பல ஆவணங்களோட அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த கைது நடவடிக்கை பற்றி பல பேர் பல விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இதில் முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் மாண்புமிகு அண்ணா ஹசாரே. இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அண்ணா ஹசாரே இவரை வச்சு தான் கெஜ்ரிவால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து உருவாக்கினாரு. இந்த கைது நடவடிக்கை பற்றி அண்ணா ஹசாரே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது கெஜ்ரிவால் அவர்கள் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆப்போசிட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த மது பழக்கத்தை மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொள்கையை வச்சு தான் அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை ஆரம்பிச்சாரு. ஆனால் இப்போ அவரே வந்து புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை ஆரம்பிச்சு அதை பிரைவேடைஸ் பண்ணி நிறைய பேர் குடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. அந்த கைது நடவடிக்கை இவருக்கு வருத்தம் அளிக்கல, ஆனால் இவருடைய செயல்பாடுகள் இவருக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அண்ணா ஹசாரே கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரார். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்குதுங்க. அது என்னன்னா, இந்தியாவிலே இதுதான் முதல் முறை ஒரு சிட்டிங் சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறது. அது மட்டும் இல்லாம அவர் மேல இருக்கிற அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படாமலே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இந்தியாவில் இதுதான் முதல் முறை. இப்போ என்னன்னா, இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரை கொண்டு போய் இப்போ திஹார் ஜெயிலில் போடுறதா ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே இவர் வந்து சிஎம்மா பதவி வகிப்பாரு அப்படிங்கிற தகவலுமே வந்திருக்கு. இதுவுமே வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஒரு மனிதர் ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் ஆகி போயிட்டு ஆனா உள்ள இருந்துகிட்டே ஒரு ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது. ஆனா என்னதான் சொல்லுங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த வேகம், அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சக்தி எழுந்துகிட்டே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மக்கள் நம்பி ஓட்டு போடுற ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்துகிட்டு வராங்க. யார் நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இது எப்பதான் தீரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் வரும் நம்புவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.